வணக்கம். ட்ரூலி நாசரத் செய்திகளுக்கு உங்களை வரவேற்கிறேன். தலைப்புச் செய்திகள். நாசரத் பள்ளிகளில் நடைபெற்ற என்விரான்மெண்ட் டே. தி நாசரத் அகாடமி பள்ளியில் பெற்றோர்களுக்கு நடைபெற்ற கருத்தரங்கு. ஃப்ரெஷர்ஸ் டே கொண்டாடிய நாசரத் பள்ளி மாணவர்கள். இனி விரிவான செய்திகளை காணலாம். நாசரத் பள்ளிகளில் நடைபெற்ற என்விரான்மெண்ட் டே. ஆவடி தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்தில் செயல்பட்டு வரும் நாசரத் அனெக்ஸ் பள்ளியில் கடந்த 12/6/2026 அன்று காலை 8:35 மணி அளவில் என்விரான்மெண்ட் டே செலிப்ரேஷன் மற்றும் CCA இனாகிரேஷன் நிகழ்ச்சி வெகு சிறப்பாக நடைபெற்றது. சிறப்பு விருந்தினராக நாசரத் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் பணிபுரியும் திருமதி நான்சி விக்டர் அவர்கள் வருகை புரிந்திருந்தார். முன்னதாக சிறப்பு விருந்தினருக்கு எம் பள்ளியின் முதல்வர் திருமதி எஸ்தர் சுதாகர் அவர்கள் பொன்னாடை அணிவித்தும் நினைவு பரிசினை வழங்கியும் கௌரவித்தார். குழு பாடல், ஸ்பீச், சைகை நடனம் மற்றும் மாணவிகளின் குழு நடனம் என அனைத்து நிகழ்ச்சிகளும் சுற்றுப்புற சூழலை பாதுகாக்கும் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாகவே அமைந்திருந்தன. மேலும் சிறப்பு விருந்தினர் உரையாடுகையில் தம் இளமை கால நினைவுகளை மாணவர்களோடு பகிர்ந்து கொண்டது மட்டுமல்லாமல் ஒவ்வொருவரும் தம்முள் இருக்கும் திறமைகளை வெளிக்கொணரும் வகையில் மாணவர்களுக்கு சிறு செயல்பாடுகளை அளித்து அவர்களை ஆர்வமூட்டி உற்சாகத்துடன் செயல்பட வைத்தார். தான் இன்று இவ்வாறு சாதனையாளராக நிற்பதற்கும் தன்னுடைய வளர்ச்சிக்கும் காரணம் இந்த நாசரத் பள்ளி என்றும் தான் இப்பள்ளியின் முன்னாள் மாணவி என்பதையும் பெருமிதத்துடன் கூறினார். பல போட்டிகளில் முதல் 3 இடங்களை பிடித்த மாணவர்களுக்கு பரிசுகளும் வழங்கப்பட்டன. நாட்டுப்பண்ணுடன் விழா இனிதே நிறைவுற்றது. ஆவடி காமராசர் நகர் நாசரத் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் கடந்த 6/6/2026 அன்று நாசரத் பள்ளியின் முதல்வர் திருமதி லதா ரஞ்சித் சிங் அவர்களின் தலைமையில் சுற்றுப்புற சூழல் பாதுகாப்பு தினம் மிக சிறப்பாக நடைபெற்றது. சிறப்பு விருந்தினராக 2014ஆம் ஆண்டில் நாசரத் பள்ளியில் பயின்ற முன்னாள் மாணவர் எஸ் பிரதீப் கலந்து கொண்டார். இவர் மஹேந்திரா நிறுவனத்தில் லீட் இன்ஜினியராக பணிபுரிந்து வருகிறார். இவ்விழாவில் மாணவ மாணவிகள் சுற்றுப்புற சூழல் பாதுகாப்பிற்கு ஆற்ற வேண்டிய முக்கிய பங்கை குறித்து தெளிவாக உரையாற்றினார். விழாவின் முக்கிய நிகழ்வாக நடைபெற்ற ஓவிய போட்டி மற்றும் கட்டுரை போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவியருக்கு மரக்கன்றுகள் வழங்கப்பட்டன. சுற்றுப்புற சூழல் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் நடனம், நாடகம், கவிதை, சொற்பொழிவு போன்ற கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. சுற்றுப்புற சூழல் விழிப்புணர்வை ஒற்றுமையுடன் பிரதிபலிக்கும் வகையில் ஆசிரியர்கள் அனைவரும் யூனிஃபார்ம் சாரி அணிந்து உற்சாகமாக விழாவில் கலந்து கொண்டனர். ஆவடி மக்களுக்கு சுற்றுப்புற சூழல் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் 7, 8, 9ஆம் வகுப்பில் பயிலும் மாணவ மாணவிகள் வண்ண பதாகைகளுடன் பேரணி சென்று துண்டு பிரதிகளை வழங்கினர். நிறைவாக மாணவ மாணவியருக்கு ரெஃப்ரெஷ்மெண்ட் ட்ரிங்க் வழங்கப்பட்டது. தி நாசரத் அகாடமி பள்ளியில் பெற்றோர்களுக்கு நடைபெற்ற கருத்தரங்கு. கடந்த 12/6/2026 அன்று தி நாசரத் அகாடமி பள்ளியின் வளாகத்தில் ரெடியூசிங் ஸ்கிரீன் டைம் என்ற தலைப்பின் கீழ் பெற்றோர்களுக்கு சிறப்பு விழிப்புணர்வு கருத்தரங்கு நடைபெற்றது. இக்கருத்தரங்கிற்கு நாசரத் மகளிர் கல்வியியல் கல்லூரியின் முதல்வர் முனைவர் கோல்டன் கிஷா அவர்கள் சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்திருந்தார். தி நாசரத் அகாடமி பள்ளியின் முதல்வர் திருமதி ஸ்டெல்லா ஜூலியட் அவர்கள் பொன்னாடை போர்த்தி சிறப்பு விருந்தினரை வரவேற்றார். அன்று அலைபேசி பயன்படுத்துவதின் நேரத்தை குறைப்பதின் மூலம் தூக்கத்தின் தரத்தை உயர்த்தலாம், மன அழுத்தத்தை குறைக்கலாம், உடல் செயல்பாடுகளை ஊக்குவிக்கலாம், மாணவர்களின் மன மற்றும் உடல் ஆரோக்கியத்தை நேரடியாக மேன்மைப்படுத்துகிறது என்றும் இது உறவுகளை வலுப்படுத்த நம் நேரத்தை நமக்கு சொந்தமாக்கி நம் மூளையை புத்துணர்ச்சி பெறவும் கவனத்தை கூர்மையாக்கவும் படைப்பாற்றலை தூண்டவும் ஒரு வாய்ப்பளிக்கிறது என விளக்கப்பட்டது. அலைபேசியை மாணவர்கள் பயன்படுத்துவதற்கு பதிலாக தோட்ட வேலைகள், உள்ளரங்க விளையாட்டுகள், வெளியரங்க விளையாட்டுகள், கதை எழுதுதல் போன்ற மற்ற செயல்பாடுகளில் ஈடுபடுவதற்கான கன்சர்ன் ஃபார்ம் பள்ளி நிர்வாகத்திடம் இருந்து பெற்றோர்களுக்கு அன்று அளிக்கப்பட்டது. இறுதியாக ஆக்கப்பூர்வமான கருத்தரங்கில் கலந்து கொண்ட நிறைவுடன் பள்ளி நிர்வாகத்திற்கு நன்றி கூறி பெற்றோர்கள் வீடு திரும்பினர். ஃப்ரெஷர்ஸ் டே கொண்டாடிய நாசரத் பள்ளி மாணவர்கள்.
ஆவடி காமராசர் நகர் நாசரத் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் 11ஆம் வகுப்பு மாணவ மாணவியரை 2026-27 கல்வியாண்டிற்கு வரவேற்கும் வகையில் ஃப்ரெஷர்ஸ் டே பள்ளியின் முதல்வர் திருமதி லதா ரஞ்சித் சிங் அவர்களின் தலைமையில் மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது. சிறப்பு விருந்தினராக எம் பள்ளியின் பெற்றோரும் HDFC பேங்க் பிரான்ச் மேனேஜர் திருமதி நான்சி அவர்கள் கலந்து கொண்டார். திருமதி ஜாஸ்பர் அவர்கள் வரவேற்புரை வழங்க கோலாகலமாக நடைபெற்ற இவ்விழாவில் மாணவ மாணவியர் பரதநாட்டியம், நடனம் போன்ற கலை நிகழ்ச்சிகள் நிகழ்த்தி அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தினர். சிறப்பு விருந்தினர் இன்றைய மாணவர்கள் நாட்டிற்கும் வீட்டிற்கும் செய்ய வேண்டிய கடமைகளை தெளிவாக எடுத்துரைத்த முறை அனைவரையும் உற்சாகத்தில் ஆழ்த்தியது. மேலும் வண்ண பதாகைகளுடன் மாணவ மாணவியர் பேரணி சென்று சுற்றுப்புற சூழல் விழிப்புணர்வை காமராசர் நகர் மக்களுக்கு ஏற்படுத்தினர். விழாவின் முக்கிய நிகழ்வாக பள்ளியின் முதல்வர் 11ஆம் வகுப்பு மாணவ மாணவியர்கள் அனைவருக்கும் மரக்கன்றுகள் வழங்கி அவர்களை உற்சாகப்படுத்தினார். நிறைவாக பள்ளியின் முதல்வர் நன்றியுரை வழங்க நாட்டுப்பண்ணுடன் விழா நிறைவு பெற்றது. இத்துடன் இன்றைய செய்திகள் முடிவடைகின்றன. மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள ட்ரூலி நாசரத் நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது வினிஷா சுரேஷ். நன்றி, வணக்கம்.